Dear students, welcome to my digital class. In our today's class, we are going to learn about proportion and unitary method. இன்னைக்கு third chapter ratio and proportionல நம்ம என்ன பார்க்க போறோம்னா proportion அப்படினா என்ன and how to use the unitary method. Unitary method எப்படி யூஸ் பண்ணி நாம problems solve பண்ண பார்க்க போறோம். First இந்த proportion definition பார்த்தறலாம். When two ratios are equal, that is a by b is equal to c by d, we say that the ratios are in proportion. This is denoted as a is to b is proportion to c is to d, and it is read as a is to b as c is to d. பாருங்க ரெண்டு ரேஷியோஸ் வந்து அதாவது a is to b அப்படிங்கிற ரேஷியோவும் c is to d அப்படிங்கிற ரேஷியோவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஈக்குவல் சிம்பிள் போடலாம். நம்ம இந்த ப்ரொப்போர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ப்ரொப்போர்ஷன் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ப்ரொப்போர்ஷன் சிம்பிள் பாருங்கள் என்னென்ன, இந்த 4 டாட்ஸ் வச்ச ப்ரொப்போர்ஷன் சிம்பிள். இது எப்படி படிக்கும்னு பார்த்தீங்கன்னா a is to b as c is to d. இன்னொரு முக்கியமான விஷயம், ரேஷியோவில் இருக்கக்கூடிய இந்த டேர்ம்ஸை எப்படி நம்ம சொல்கிறோன்னா பாருங்கள், இந்த கார்னர் இருக்கக்கூடிய ரெண்டு டேர்ம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படிம்போம். என்ன சொல்லுவோம்? எக்ஸ்ட்ரீம்ஸ். ஏன்னா கார்னரில் இருக்கிறதுனால இதை என்ன சொல்கிறோம் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படிம்போம். இந்த மிடில் இருக்கிற ரெண்டு டேர்ம்ஸ் வந்து மீன்ஸ் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்கிறோம்? மீன்ஸ். சரிங்களா? இப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி லா பார்க்க போகிறோம். டெஃபினேஷன் பார்த்துடலாம். If two ratios are in proportion, that is a is to b as c is to d, then the product of the extremes is equal to the product of the means. That is AD is equal to BC. ரொம்ப முக்கியங்க. பாருங்கள், the product of the extremes is equal to the product of the means. பாருங்கள், a is to b as c is to d ரெண்டுமே ப்ரொபோர்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே சொன்னேன் நான் a and b வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ்னு சொன்னேன். இப்போல் b and c வந்து மீன்ஸ் அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி லா என்ன சொல்லுது அப்படிங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் the extremes a and d, a and d மல்டிப்ளை பண்ணும்போது a into d is equal to the product of the means b and c. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 1:2 as 2:4 ரெண்டுமே ப்ரொபோர்ஷன் இருக்குது. நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தா தெரியும். அதாவது எக்ஸ்ட்ரீம்ஸை மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டு மீன்ஸை மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், எக்ஸ்ட்ரீம்ஸை மல்டிப்ளை பண்ணால் 1 into 4 equals 4, மீன்ஸை மல்டிப்ளை பண்ணால் 2 into 2 equals 4. இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ தட் இஸ் 1:4 equals 2:2. ஸோ அது வந்து ரெண்டு ரேஷியோஸு ப்ரொப்போர்ஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக the product of extremes should be equal to the product of the means. இதுதான் proportionality law சொல்லும். சரிங்களா? எக்ஸாம்பிள் 3.6. By proportionality law, check whether 3:2 and 30:20 are in proportion. பாருங்க, சொல்யூஷன். Here the extremes are 3 and 20 and the means are 2 and 30. இங்கே பாருங்க, இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் என்னன்னு பாருங்க. 3 and 20 are extremes, 2 and 30 are means. அதான் தனியாக எடுத்திருக்காங்க. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். இந்த எக்ஸ்ட்ரீம்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 3 into 20 that is 60 கிடைக்குது. ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் BC is equal to 2 into 30, அதை மல்டிப்ளை பண்ணும்போது அதே 60 கிடைக்குது. ஸோ ரெண்டுமே என்னவா இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. Thus by proportionality law we find AD is equal to BC and hence 3:2 and 30:20 are in proportion. இந்த மாதிரி ரெண்டு ரேஷியோஸ் கொடுத்து அது ப்ரொப்போர்ஷனாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? we can use the proportionality law. எப்படி அந்த லா என்ன சொல்லுது? அந்த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் should be equal to the product of the means. ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். இது அந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் என்ன கிடைக்குது? 60 கிடைக்குது. ப்ராடக்ட் ஆஃப் தி மீன்ஸ் 60 கிடைக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ என்ன சொல்லணும்? நம்ம இந்த ரெண்டு ரேஷியோமே ப்ரொப்போர்ஷனல் இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் 3.7. A picture is resized in a computer as shown below. ஒரு பிக்சரை வந்து ரீசைஸ் பண்ணியிருக்காங்க. இது கரெக்டான ப்ரொப்போர்ஷனல் ரீசைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம இந்த ப்ரொப்போர்ஷனல் லா பிரகாரம் செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடியே பார்த்தா இந்த பிக்சர் பார்த்தாவே தெரியுது, தெளிவாக தெரியுது இது வந்து சரியாக ரீசைஸ் பண்ணப்படல. ஏன்னா இது ஸ்கியூவாக இருக்குது, வந்து அகல வாக்கில் இழுத்துருக்காங்க. சரி, நம்ம இந்த ப்ரொப்போர்ஷனல் லா பிரகாரம் பார்க்கலாம். பாருங்கள்,
do you observe any change in shape and size of the picture? Yes, change இருக்கு. Check whether the ratios formed by its length and breadth are in proportion by cross product method. இந்த proportionality law பிரகாரம் செக் பண்ண போகிறோம். Given pictures are in the ratio 2:5. இதோடைய பார்த்தீங்க length 2 and breadth வந்து 5 and 4:3. length 4 and breadth 3 respectively. பாருங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு ரேஷியோ 2:5. ஃபஸ்ட்டு பிக்சருடைய ரேஷியோ அதாவது the ratio of the length to the breadth of the first picture 2:5. The ratio of the length to the breadth of the second picture is 4:3. ஸோ இதில் பாருங்கள் எது எக்ஸ்ட்ரீம் பாருங்கள் இதில் இந்த ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ், இது வந்து மீன் வேல்யூஸ். அப்போது எக்ஸ்ட்ரீம் 2 × 3 பெர் மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்குது. இங்கே ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் AD = 2 × 3 மல்டிப்ளை பண்ணும்போது 6 கிடைக்குது. In the same way product of means BC = 5 × 4 multiple 20 கிடைக்குது. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. Thus we find AD is not equal to BC and hence 2:5 and 4:3 are not in proportion. இப்போ ரெண்டுமே ஈக்குவல் இல்லாதனால ரெண்டுமே ப்ரொபோர்ஷனாக இல்லைன்னு சொல்கிறேன். நம்ம அந்த தெளிவாக படத்தை பார்த்தாவே தெரியுது இது வந்து ப்ரொபோர்ஷனாக இல்லை. Try this sum பாருங்கள். Find the box by using cross product rule of two ratios. 1/8 is equal to 5 placeholder. பாருங்க 1/8 equal to 5 placeholder. நம்ம cross multiplication பண்ணுறோம். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ பாருங்கள் 1 × placeholder 8 × 5. ஸோ 1 × placeholder is equal to 8 5s are 40. ஸோ ஒன்னோட எதை மல்டிப்ளை பண்ண 40 கிடைக்குங்க? எஸ்ங்க, இதில் 40 இருந்தால் மட்டும்தான் இதோட ஒன்றை மல்டிப்ளை பண்ணும்போது 40 கிடைக்கும். ஸோ த ஆன்சர் வந்து என்னங்க? இதில் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 40. ஓகேங்களா? ட்ரை திஸில் செகண்ட் சம் பாருங்கள். Use the digits 1 to 9 only once and write as many ratios that are in proportion as possible. For example, 2/4 is equal to 3/6. அதாவது 1லேருந்து 9 வரைக்கும் நம்பர் யூஸ் பண்ணி 1 to 9 நம்பர் யூஸ் பண்ணி எவ்வளவு ரேஷியோஸ் ப்ரொபோர்ஷனுக்கு எவ்வளோ ரேஷியோஸ் உருவாக்க முடியும்னு கேட்குறான். இந்த பாசிபிளான ரேஷியோஸ் எல்லாம் இங்கே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1/2 அதாவது நியூமரேட்டரி டினாமினேட்டரியுமே 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஈக்குவலன்ட் ரேஷியோ கிடைக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஈக்குவல் ரேஷியோஸ் ஆர் இன் ப்ரொபோர்ஷன். அதனால் அதை நான் டைரெக்டாக ப்ரொபோர்ஷனில் எழுதியிருக்கேன். அதில் பாருங்கள் 1 2 3 6 இதெல்லாமே 1 to 9 இருக்க நம்பர்ஸை ஒன்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எதுவுமே ரிப்பீட் ஆகலை. அதே போல் 1/2 எதை எடுத்துக்கிட்டு மேலே கீழே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 4 is 4, 2 4s are 8. இதை நான் ப்ரொபோர்ஷன் நோட்டேஷன் எழுதியிருக்கேன். 1:2 ப்ரொபோர்ஷன் டு 4:8. சரிங்களா? அடுத்து 2/3 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ, அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிட்டு மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4/6 கிடைக்குது. எகைன் நீங்கள் கவனிச்சிங்கன்னா எந்த ஒரு டிஜிட்டும் ரிப்பீட் ஆகலை. ஸோ இதை நான் ப்ரொபோர்ஷன் அந்த நோட்டேஷன் எழுதியிருக்கேன். 2:3 as to 4:6. நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபோர்த் ஒன் 2/3. இதை அதே மாதிரி மேலே கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 3s are 6, 3 3s are 9. again 2:3 is proportion to 6:9. 1/3 எடுத்துக்கிட்டு மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2/6 கிடைக்குது. எகெயின் அதை ப்ரொபோர்ஷன் இந்த சிம்பிள் எழுதியிருக்கேன். இதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நம்பரும் ரிப்பீட் ஆகலை. 1/4 அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2/8 இது நான் ப்ரொபோர்ஷன் சிம்பிள் எழுதியிருக்கேன். 3/4 மேலே கீழேயுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6/8 கிடைக்குது. இதில் எகெயின் எதுவுமே எந்த டிஜிட்டும் ரிப்பீட் ஆகலை. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு 7 செட் ஆஃப் ரேஷியோஸ் அமைக்கலாம். தட் ஆர் இன் ப்ரொபோர்ஷன். ப்ரொபோர்ஷனுக்குரிய 7 செட்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். யூனிட்டரி மெத்தட். Finding the value of one unit and then using it to find the value of the required number of units is known as unitary method. பாருங்க, இந்த கணக்கு எடுத்து பாருங்க. The cost of 5 pencils is ₹25. Find the cost of 3 pencils. ஆல்ரெடி நம்ம இந்த லோயர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த எந்த மெத்தட்னு நம்ம தெரியாமல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை 5 பென்சில்ஸோடைய காஸ்ட் கொடுத்துருக்கான், நிறைய யூனிட்ஸோடைய வேல்யூ கொடுத்துருக்கான். அதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணுங்க? 1 யூனிட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சு அப்போ ரிக்வயர்டு யூனிட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ ரிக்வயர்டு யூனிட்டோட இது வந்து ரிக்வயர்டு யூனிட் 3. இப்போ 5 பென்சில்ஸோட காஸ்ட்டு கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோங்க?
ஒரு பென்சிலோட காஸ்ட்டு கண்டுபிடிச்சு அதிலேருந்து 3 பென்சிலோட காஸ்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டெப்ஸ் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். எக்ஸ்பிரஸ் த கிவன் ப்ராப்ளம் இன் மேத்தமேட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த கிவன் ப்ராப்ளம் மேத்தமேட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். அதை ஃபஸ்ட்டு ஒன்று எழுதுன்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் 5 பென்சில்ஸ் இஸ் ₹25 கொடுத்துருக்கா. அதை தான் நான் எழுத போகிறேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து பாருங்கள், செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லுது, find the value of 1 unit of the given item using division. பாருங்கள், செகண்ட் ஸ்டெப் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அதாவது 5 பென்சில்ஸோட காஸ்ட் கொடுத்துருக்கான். இதுலேருந்து 1 பென்சில் காஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். therefore the cost of 1 pencil எப்படி கண்டுபிடிக்கலாம், இதை டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். 25 5ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க, ₹5 கிடைக்குது. ஸோ இது செகண்ட் ஸ்டெப். பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 யூனிட் ஆஃப் தி கிவன் ஐட்டம் யூஸிங் டிவிஷன். இந்த டிவிஷனை யூஸ் பண்ணி நாம் 1 யூனிட்டோடைய 1 பென்சிலோடைய காஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் அகெயின் வாட் இஸ் த தேர்ட் ஸ்டெப், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தி ரிக்வயர்ட் நம்பர் ஆஃப் தி சேம் ஐட்டம்ஸ் யூஸிங் மல்டிப்ளிகேஷன். அடுத்து நாம் அதை செய்ய போகிறோம். என்ன கேட்குறாங்க, 3 பென்சில்ஸோட காஸ்ட் கேட்குறா. ஸோ நம்ம அதை எழுத போகிறோம். த காஸ்ட் ஆஃப் 3 பென்சில்ஸ். 3 பென்சில் எவ்வளோங்க, இந்த 5 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 3 பென்சில்ஸோட காஸ்ட் கிடைக்கும் ₹15. இது வந்து தேர்ட் ஸ்டெப். ஓகேங்களா. இந்த 3 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற யூனிட்டரி மெத்தட் யூஸ் பண்ணி. ஓகேங்களா. இப்போ தேர்ட் ஸ்டெப் இஸ் கம்ப்ளீட்டட். எக்ஸாம்பிள் 3.8. Pari wants to buy 5 tennis balls from a sports shop. If a dozen balls cost ₹180, how much should Pari pay to buy 5 balls? நோட் பண்ணுங்கள், டஜன் அப்படிங்கிறது எவ்வளோங்க, 12. டஜன் அப்படிங்கிறது 12. ஸோ என்னென்னு பாருங்கள், 12 பால்ஸோட காஸ்ட் வந்து ₹180 கொடுத்துருக்கான். ஸோ நான் we have to find out the cost of 5 balls. அதாவது பாரி வந்து 5 பால்ஸ் வாங்குறாங்க, எவ்வளோ அவர் பே பண்ண கண்டுபிடிக்கணும். ஸோ 12 பால்ஸோட காஸ்ட்டு 180. ஃப்ரம் திஸ் கேன் ஃபைண்ட் அவுட் த காஸ்ட் ஆஃப் 1 ball. தென் we can find out the cost of 5 balls. ஓகேங்களா. by unitary method. by unitary method we can solve this as follows. cost of a dozen balls, அதை சொன்னேன், ஆல்ரெடி சொன்னேன், டசன் அப்படிங்கிறது 12. ஸோ அதை நம்ம என்ன மாடிஃபை பண்ணி எழுதிக்கிறோம். cost of 12 balls is equal to ₹180. therefore cost of 1 ball is equal to 180 divided by 12, that is 15. டிவிஷன் பண்ணால் 15 கிடைக்கும். பாருங்கள், 180 divided by 12. 112 is 12, remainder is 6. We bring down 0, we will get 60. 5 12s are 60. So if we divide 180 by 12, we get ₹15. So cost of 1 ball is equal to ₹15. ஒரு பாலோடைய ரேட் காஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. therefore cost of 5 balls, 5 பாலோடைய காஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த 15 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். that is 5 15s are ₹75. hence Pari has to pay ₹75 for 5 balls. Example 3.9. A heater uses 3 units of electricity in 40 minutes. How many units does it consume in 2 hours? இப்போ பாருங்கள், 40 மினிட்ஸில் 3 யூனிட்ஸ் அது கன்சியூம் பண்ணுது. அப்போ 2 ஹவர்ஸில் எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணுன்னு கேட்குறாங்க. இங்கே நம்ம இந்த 2 ஹவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம லோயர் யூனிட்டில் மினிட்ஸில் எழுதிக்கலாம். 2 × 60 மினிட்ஸ். 2 ஹவர்ஸ் அப்படிங்கிறது 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ் அப்படிங்கிறனால 2 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ மினிட்ஸ் வருங்க, 2 × 60 120 மினிட்ஸ் வரும். பாருங்கள், in 40 minutes electricity used is 3 units, that is given in the question. and then in 1 minute electricity used, ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா 3 வந்து 40ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 ஹவரில் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும். அப்புறம் in 120 minutes, that is 2 hours. 2 ஹவர்ஸில் எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வேல்யூவை இந்த 120ஆல் மல்டிப்ளை பண்ணோம். புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒன் இது வந்து டிவிஷன், செகண்ட் ஒன்று மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணுறோம், அடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். சரிங்களா. இந்த இடத்துல டிவிஷன் பண்ணும்போது அந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம், அதுக்காக அப்படி வச்சுருக்காங்க. பாருங்கள், 140 is 40, 3 40s are 120. ஸோ 3 3s are 9 யூனிட்ஸ். அப்போது
2 ஹவர்ஸில் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி அந்த ஹீட்டை யூஸ் பண்ணியிருக்குன்னா 9 யூனிட்ஸ். That is given at last. Thus, the heater consumed 9 units of electricity in 2 hours. Is the answer.